நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலன் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலன் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம்முடைய காலமல்லோ. அல்லேலூயா. சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மீன்னா ரொம்ப இஷ்டம்? மீன் குழம்புனா இஷ்டமா, மீன் ஃப்ரைனா இஷ்டம்? மீன் ஃப்ரை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தமக்காக தம்முடைய ஊழியங்களை செய்யும்படியாக அநேகர் ஆண்டவர் தெரிந்து கொண்டாருங்க. அதுல ஒருவர் தான் பேதுரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருக்கு ஒரு பேர் மீனுக்கார பேதுரு. ஆமென். அது யாருங்க? மீனுக்கார பேதுரு. ஆமென். இப்ப அவர் பாடினா எப்படி இருக்கும்? மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவினுடைய சீசங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த பாடலை பாடி நம்ம எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். மீனுக்கார பேதுரு நானுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
பாடுகிறவரா இருக்கிறோம். உற்சாகமா இருந்தா பாட கடவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆராதனை நேரத்தில் தேவ பிள்ளையே, கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையும் அவர் ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என் மேல உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, என் மேல உங்க வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. நீர் எலியாவின் தேவனா இருக்கிறீர், நீர் எலிஷாவின் தேவனா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அவர்கள் மீது உம்முடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டது போல ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்துல என் மேல அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அசைவாடுங்க என் வாழ்க்கையில, அசைவாடுங்க என் குடும்பத்துல, அசைவாடுங்க என் வேலை ஸ்தலத்துல என்று சொல்லி இந்த ஆராதனை வேளையில கேட்கிற பிள்ளைகள் மீது இந்த வேளையில எப்படி எலிசாவின் மேல எலியாவின் அபிஷேகம் இரட்டிப்பாய் இறங்கினதோ, இன்றைக்கு அதே அபிஷேகம், அதே வல்லமை, அதே அக்கினி இன்றைக்கு நம் மீதும் கர்த்தராலே கொடுக்கப்பட, கர்த்தராலே ஊற்றப்பட அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். என்னோட கூட சேர்ந்து சொல்ல முடியுமா? எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஆமாண்டவரே, இந்த நேரம் கண்களை மூடி, யாரும் வேலையை பார்க்காம கண்களை மூடி கரங்களை தட்டி அந்த எலியாவை நினைத்துக் கொள்ளுங்கள், எலிசாவை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மீது ஊற்றப்பட்ட ஆவியின் அபிஷேகம் இன்றைக்கு நம் மீது கர்த்தர் ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும்
விடப்பட்டவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல. தேவச்சனமே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 430 தீர்க்கதரிசிகள் உனக்கு விரோதமாய் வரும் திரளான கூட்டங்கள் எழுதினாலும் சதிகள் செய்தாலும் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உனக்கு கேட்டருள்வார். ஆண்டவர் உனக்கு கேட்டருள்வார். ஆண்டவர்
ஹalleluya. ஒன்றும் அகப்படவில்லை. எவ்வளவு சோர்வு, எவ்வளவு வேதனை, ஒரு மீனும் அகப்படவில்லை என்று அவர் வேதனையோடு இருந்திருக்கலாம், துக்கத்தோடு இருந்திருக்கலாம். என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போகிறது, என் அலைச்சல்கள் எல்லாம் வீணாய் போகிறது, ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கவில்லைப்பா, ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு இல்லை, சமாதானமே இல்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க நின்று கொண்டிருக்கலாம். தேவச்சனமே, நீங்கள் வீசுகிற வலைகள் எல்லாம் வெறுமையாய் உங்களிடத்துல திரும்பி வருகிறதா? இன்றைக்கு ஆண்டவர் உன் படகிலே வர விரும்புகிறார். ஹalleluya. ஆண்டவர் உன் படகில் இருக்கிறார். தேவச்சனமே, ஆண்டவர் உன் படகில் இருக்கிற பொழுது உனக்கு குறை ஒன்றும் இருப்பதில்லை. அவர் அறிந்திருக்கிறார். இரவெல்லாம் நீ பிரயாசப்படுற, அநேக நாட்களாய் பிரயாசப்படுற, அநேக நாட்களாய் சிந்திக்கிற, செயல்படுகிற, முயற்சி பண்ணுகிற, எந்த காரியமும் வாய்க்காமல் இருக்கிறது என்று நீ வேதனையில் இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் ஜெபங்கள் எல்லாம் கேட்காமல் போகிறது, என் ஜெபங்களுக்கு பதில் வராமல் போகிறது, ஒன்றுமில்லாதவனாய் தனித்து விடப்பட்டவனாய் இருக்கிறேனே என்ற கவலை உங்களுக்கு இருக்குமானா, ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். ஆண்டவர் உன் படகிலே வர விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றார், இப்போ பேதுருவே வலையை போடு, இப்பொழுது போடு, உன் படகிலே நான் இருக்கிறேன். இந்த வார்த்தை நிமித்தமாய் அவன் படகிலே அவன் வலையை வீசின பொழுது திரளான நீங்கள் அகப்பட்டது, திரளான நீங்கள் அகப்பட்டது. பேதுருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. ஹalleluya. என் தேவச்சனமே, கர்த்தர் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். உடைய கவலை கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைத்து விடுவார். விசுவாசம் இருந்தா ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. கர்த்தர் படகிலே இருப்பாரானால் அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் படகிலே இருப்பாரானால் அதிசயங்கள் நடக்கும். இனி நீ வீசுகிற வலை வெறுமையாய் உன்னிடத்தில் திரும்பி வருவதில்லை, வலை கிழியத்தக்கதான ஆசீர்வாதங்களை அவைகள் உன்னிடத்தில் கொண்டு வரும். கர்த்தர் சேர்ப்பார். இனி வெறுமையாய் இருப்பதில்லை, உன் கைகள் வெறுமையாய் இருப்பதில்லை, உன் வாழ்க்கை வெறுமையாய் இருப்பதில்லை. கர்த்தர் அதை நிரப்புகிறார். காலியான கற்சாலைகளை கர்த்தர் திராட்சை ரசத்தினால் நிரப்பினது போல வெறுமையாய் இருக்கிற உன் வாழ்க்கையில ஆண்டவர் திராட்சை ரசமாய் நிரம்ப போகிறார். வெறுமையான வாழ்க்கையில அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் நிரப்புகிறார். ஹalleluya. என்னோடு கூட மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு. எத்தனை விசுவாசமா சொல்ல முடியும்? நீங்க விசுவாச அறிக்கையோடு சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க, இயேசு என் படகில் இருக்கிறார் சொல்லுங்க. நான் தனியே இல்லை, என் வாழ்க்கையில நான் தனியே இல்லை, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசமா சொல்லுங்க. நீங்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்து அழைத்தவர் அருகில் உண்டு. நான் வீசும் வலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலோ
கஷ்டம் வந்தாலும் உன் துதி ஓயவே கூடாது. உன் வாழ்க்கையில துன்பங்கள் வந்தாலும் உன் துதி ஓயவே கூடாது. ஆமென் சொல்ல முடியுமா? ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில 1000 துன்பங்கள் வந்தாலும் என் துதி ஓயாது. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில 1000 துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே, வாயத்தந்து சொல்லுங்க, வாயத்தந்து சொல்லுங்க. என் வாழ்க்கையில 1000 துன்பங்கள் வந்தாலும் என் துதிகள் ஓயாது. நான் எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் சொல்லுங்க, வாயத்தரங்க, வாயத்தந்த ஆண்டவர் நிரப்புவேன் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் என் துதிகள் ஓயாதப்பா. நான் பலவீனப்பட்டாலும் என் துதிகள் ஓயாது. நான் உபத்திரவப்பட்டாலும் என் துதிகள் ஓயாதப்பா. நான் எப்பொழுதும் துதித்துக் கொண்டு இருப்பேன். எனக்கு எல்லாம் இருந்தாலும் என் துதிகள் ஓயாது. எனக்கு எதுவுமே இல்லைனாலும் என் துதிகள் ஓயாது. ஹalleluya. என் வாழ்க்கையில அலையடித்தாலும் துதிகள் ஓயாது. நான் கண் தெரியாமல் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என் வாழ்க்கையில வாழ்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நாசமோ மோசமோ எது வந்தாலும் என் துதிகள் ஓயாது என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் வாழ்க்கையில துதிகள் ஓயவே ஓயாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பேன். உம்மை உயர்த்தி கொண்டே இருப்பேன். உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருப்பேன். என் மரணம் வரைக்கும் என் துதிகள் ஓயவே ஓயாது. நல்ல கரங்களை கட்டி நம்புவதற்கு எனக்கு யாரும் இல்லப்பா. நீங்க தானே நம்பிக்கை. உங்களை விட்டு நான் எங்க ஓடுவேன்ப்பா? உங்களை விட்டு எங்க ஓட மாட்டேன். உம்மை விட்டா நம்புவதற்கு எனக்கு யாரும் இல்லப்பா. உம்மை விட்டா எனக்கு அடைக்கலம் இல்லை. உம்மை விட்டா எனக்கு ஆதரவு இல்லப்பா. உம்மை விட்டா எனக்கு எதுவும் இல்லை ஆண்டவர். எனக்கு எல்லாமே நீங்க தான். எனக்கு எல்லாமே நீங்க மட்டும்தான் ஆண்டவர். எங்க போவோம்ப்பா? என்னை அடிச்சாலும் என் காயங்களை கட்டுகிறவர் நீங்க தானோ ஆண்டவரே. எம்ம விட்டு எங்க போவோம்ப்பா? எப்படி வாழும் ஆண்டவரே? ஹalleluya, 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 ஹalleluya.
தொடர்ந்து நின்ற வண்ணமாக ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்கலாம். 148ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் சிவா அவர்கள் முன்பதாக வந்து வாசிக்கிற பொழுது நாம் மாறி மாறி வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 148, Psalms 148, கீர்த்தனை 148. சங்கீதம் 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. அக்கினியே கண்மணி மலைகளே சகல மேடுகளே, கனி மரங்களே சகல கேதுருகளே. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமி எங்கும் வானத்திற்கும் மேலானது. காணிக்கை நேரம். நமத்தில சகோதரி சித்ரா அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்கு ஒரு விசேஷித்த காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கை பற்றி முன்னாடி வச்சிருக்கேன். சீக்கிரம் பாடாது. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட